எல்லாமே 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 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக ஒரு புது விதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லா மக்களுக்குமே பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம் கண்டிப்பாக. பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்ம த்ரில்லர் நல்லா இருந்தது. நீங்கள் பிளைண்டாக போய் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட், தர்ஷன் எல்லாரோட ஒர்க்குமே செம்மையாக இருக்குது. டேரக்டராக சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக கனெக்ட் ஆகுது. நீங்கள் தேட்டரில் கைத்தட்டி என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார். எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஸ்டோரி இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட எல்லாம் பாருங்கள். இது வந்து ஹாரர் காமெடி எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி சூப்பராக இருக்குது. வந்து பார்க்க சொல்லுங்கள். ஃபேமிலியோட வந்து எல்லோரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. இட் வாஸ் குட் ஃபீல் மூவி. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு கமர்ஷியல்ஸும் இல்லாமல் எந்த ஒரு ஓவர் இதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்டர்டைனிங்காக போச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். காளி வெங்கடனோட ஆக்டிங், ஓ மை காட், வாவ், ஹி இஸ் அன் அண்டர்ரேட்டட் ஆக்டர். நம்ம நிறைய மூவியில் அவரோட ஆக்டிங்கை திரும்ப 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 பார்த்தாலும் நிறைய பேசப்பட்டாலும் இன்னுமே அவருக்கான ரெகக்னேஷன் கிடைச்சதுன்னா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த மூவில அது கிடைக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹி வாஸ் அ குட் ஆக்டர். எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜென்ரலி எனக்கு எல்லா படமும் பிடிக்காது. பட் இது ரொம்பவே நியூட்ரலாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை பிரேக் பண்ண விருப்பப்படலாம். நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஹிட் ஆகும். புது ஸ்டோரியாக இருக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகும். இல்லை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பண்ணுங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே ஒரு த்ரில்லர் அண்ட் ஃபேண்டசி மூவியாக இருக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகும் படம். அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஜேர்னியில் அவங்க ரோலை கன்ஃபார்மாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு மூவி. செம்மையாக இருந்தது. நல்லா இருந்தது. ஹாரர் இருந்தது, ஹியூமர் இருந்தது, எல்லாமே இருந்தது. எல்லா எலிமெண்ட் இருந்தது. ஸோ இது தமிழ் சினிமாவில் ஒரு புது கான்செப்ட். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கான்செப்டே புதுசு. ஸோ தே ஹவ் ட்ரைட் சம்திங். ஸோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காக எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு மூவி. நல்லா இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பண்ண எல்லாமே வந்துட்டு ரிலேட்டபிளாக இருக்கு. கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஹியூமர் சென்ஸ் சூப்பராக இருந்தது எல்லாமே. ஸோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு மூவியில் எல்லாமே. எமோஷனல் கனெக்ட் ஆச்சு ஆடியன்ஸ் கூட. ஸோ எல்லாமே அவங்க பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த படத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஜாலியாக இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. கதை வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்கும் என்னன்றதை ரொம்ப ஆர்வமாக கவனித்து ரொம்ப பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. படம் சூப்பராக வரும். ப்ரோக்ராம்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி இவர் கொஞ்சம் ரொம்ப பயந்தாரு ஃபர்ஸ்டா. ஆமாம், நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரெய்லரில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது டோட்டலாகவே வேற ஸ்டோரி. ஆஃப்டர் இன்டர்வல் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை நீங்கள் பார்த்ததா தெரியும். மூவிக்கு வந்து கண்டிப்பாக பாருங்க. சாரி, தர்ஷன் ப்ரோ செம்மையாக நடிச்சிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அவர் தான் ரொம்ப ஹைலைட் ஆஃப் த மூவி. அவங்க பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி அதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் கலந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. படத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லா பேரும் பார்க்கலாம். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு. நல்லா இருந்துச்சுண்ணே. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். நல்லா இருந்துச்சு. அந்த எண்டிங் நல்லா இருந்துச்சு. எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. வெரி குட். பார்த்துங்க. நல்லா இருந்துச்சு சார். எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எதுவும் எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா. நல்லபடியாக இருக்கு. காமெடியாக நல்லா இருக்கு. ஹீரோஸ் நல்லா இருக்கு. எடிட்டிங் பண்ணுறவரும் நல்லா இருந்தார். எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க. ஹவுஸ் மீட் படம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னோட உழைப்பை போட்டிருக்காங்க. சாதாரணமாக சொல்ல முடியாது. இது எப்படி அப்படின்னா, ஒரு போருக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு விஷயம் நல்லா நடந்திருக்குது. காமெடி கலந்த ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு படைப்பு, அழகாக இருக்குது. ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அன்பார்ந்த நன்றி.
கான்செப்ட் என்னன்னா படத்துக்குன்னா ரெண்டு குடும்பமும் ஒட்டுக்கா செஞ்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் மெர்ஜ் ஆகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய ஃபீலிங்கை ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. சரியான கான்செப்டை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்கு அடுத்தவங்க நம்மளால அடுத்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது கொடுத்துருக்காங்க. அந்த என்ன சொல்ற ஃபோட்டோகிராஃபிக்கு, அந்த கேமராமேனு, அந்த எடிட்டிங்கு எல்லாமே கொஞ்சம் நல்ல உழைப்பு போட்டிருக்காங்க. தன்னுடைய உழைப்பை முதல் உழைப்பை போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவங்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட கடுமையான பசிக்கு ஒரு உணவு கொடுக்குற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக கொடுத்தா வெற்றி அடையும். ரொம்ப அழகாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. நல்ல கதை, நல்ல ஸ்டோரி, நல்லா இருக்குது. நல்ல காமெடி ஸ்டோரி, எல்லாமே சூப்பர். நல்ல இந்த பூர்வ ஜென்மம் நல்லா இருக்குது. கெமிஸ்ட்ரி சூப்பர். எல்லாம் நல்லா இருக்கு. செம்ம சூப்பர். செம்ம காமெடி, செம்ம சூப்பராக பார்க்கலாம். கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஒவ்வொரு ஆளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா தர்ஷனும் சூப்பராக நடிச்சுக்கிற அனைத்து பேருமே எல்லாமே சூப்பராக இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக புதுசாக இருக்குது. இது செகண்ட் ஹாஃப் செம்ம த்ரில்லிங்கு. நல்லா ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான மூவி. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட. காமெடி காளி வெங்கட் சார் ரொம்ப கலக்கியிருக்காப்புல. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். தீனா ரோல் நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்காப்புல. தர்ஷன் சாரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக பார்க்கலாம். ரியலி கிரேட். இண்டிவிஜுவலாக இல்லை, ஸ்டோரி வைஸ் டோட்டலாக ஒரு ஹோல் கான்செப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, பட் என்டையர் மூவி வாஸ் வெரி குட். எங்கேயுமே லேக் இல்லை. ஒரு 5-10 minutes லேக் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் வெரி வெரி நைஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். காமெடி வெரி ஃபன். ஓவரால் பயங்கரமாக இருக்குது. படத்தில் வந்து அதான் 2012 2022 2 ஃபேமிலி 2 பேர் அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி காமிக்கிறாங்க. கடைசியில் வந்து அந்த பையன் உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சு அதை சந்தோஷமாக இது பண்ணி இது நல்ல ஃபேமிலி ஸ்டோரி. இதில் எந்த ஆபாசமோ எந்த ஒரு தவறான இதுவோ எதுவுமே இல்லை. நல்ல குடும்பத்தோடு எல்லாரும் நல்ல மேலே பார்க்கலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. 2 ரோலில் அவரை பார்க்கும்போது பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்னும் இதாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருக்குது, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ஹாப்பி.